அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று பிறர் நிலை உணர்தல். நண்பர்களே, பலரோடு சேர்ந்தே வாழ்ந்தாக வேண்டிய சமூக உயிரினங்கள் மனிதர்கள். நமது வெற்றியில் நம்மை சுற்றியிருக்கும் பிறருக்கும் பங்கு என்பது நிச்சயம் உண்டு. எனவே பிறர் மனத்தை கவர்வது வெற்றியை நோக்கிய நமது பயணத்தை விரைவுபடுத்தும். நம் எதிரில் இருப்பவர் மனதை யூகித்து அறிவதை அனைவருமே செய்கிறோம். எதிரில் இருப்பவராகவே நாம் மாற முடிந்தால் எப்படி இருக்கும்? இதைத்தான் பிறர் நிலை உணர்தல் என்பார்கள். நாம் சொல்கிற ஒரு கருத்துக்கு எதிராளியின் கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்வது, நாம் நடந்து கொள்ளும் விதம் எதிரில் இருப்பவரின் மனத்தில் என்ன உணர்வுகளை ஏற்படுத்துகிறது என்று புரிந்து கொள்வது ஆகிய திறமை என்பது நமக்கு அவசிய தேவை. ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் கேட்பவர் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் உங்கள் பேச்சில் அவருக்கு ஈடுபாடு இல்லை என்று நமக்கு புரியும். இப்படி வெளிப்படையாக அறிகுறிகள் காட்டாத போதும் அவருடைய மனத்தில் ஓடும் எண்ணங்களை புரிந்து கொள்ள நமக்கு திறமை வேண்டும். இந்த திறமையை வளர்த்து கொள்ள எதிரில் இருப்பவர் பேசுவதை கூர்ந்து கவனித்தல், அவரது அங்க அசைவுகளை புரிந்து கொள்ளல், அவரிடம் கேள்விகளை கேட்பது போன்றவை அவசியம். இப்படி செய்வதன் மூலமே நமக்கும் அவருக்குமான உரையாடலை நேர்மறையான வழியில் கொண்டு செல்ல முடியும். நம்மிடம் யாராவது பேசும்பொழுது அவருடைய உள்ளுணர்வை செயல்பட அனுமதிக்க வேண்டும். நம்முடைய கற்பனா சக்தியும் இயங்கட்டும். இதே போன்ற வேறொரு சந்தர்ப்பத்தில் பிறர் என்ன மாதிரி நடந்து கொண்டார்கள், எப்படி சிந்தித்தார்கள் என்றும் யோசிக்க வேண்டும். உங்களிடம் பேசுபவரிடத்தில் நீங்கள் இருந்தால், உங்களிடம் பேசுபவரிடத்தில் நீங்கள் இருந்தால் என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டும். பிறர் மனதை கவர்வதற்கு நாம் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவராக இருக்க வேண்டும். பேச்சில் தெளிவிருக்க வேண்டும். கேள்விகளுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக பதில் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு பிறர் நம்மை நாடி வருவார்கள். அதேபோல் ஒரு விஷயத்தில் நாம் முதலில் பேச ஆரம்பித்தால் பிறரின் கவனம் நம்மீது குவிய ஆரம்பிக்கும். பிறர் நம்மிடம் ஒரு உதவி கேட்டு வரும்போது அதை நம்மால் செம்மையாக நிறைவேற்றி கொடுக்க முடியுமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து கொள்ள வேண்டும். முடியாது என்று தோன்றினால் அதை அவர்களிடம் சொல்லிவிட வேண்டும். காலம் கடந்து அவர்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்குவதற்கு பதில் முன்கூட்டியே சொல்லிவிடுவது நல்லது. ஒருவர் ஏதோ ஒரு சிரமத்தில் இருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. 2-3 நாட்கள் கழித்து அவர்களுக்கு தேவையான உதவியை நம்மால் செய்ய முடியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், முடியும் போது உதவி செய்து கொள்ளலாம், ஆனால் உடனடியாக அவரை தொடர்பு கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று தெரியப்படுத்துவது நல்லது. இந்த ஆறுதல் வார்த்தைகள் நம் மீதான நம்பிக்கையை வளர்க்கும். பிறரை ஈர்ப்பதில் கவர்வதில் குழு செயல்பாடும் முக்கியமானது. குழுவாக செயல்படும் போது கருத்து வேற்றுமைகள் வரலாம். அப்போது நாம் நம்முடைய கருத்திலேயே பிடிவாதத்தோடு நின்றால் பிறர் மனதில் நாம் எதிரியாகத்தான் இடம் பிடிப்போம். அதன் பிறகு நாம் சொல்லும் நல்ல விஷயங்களும் கூட எடுபடாது. எனவே திறந்த மனத்தோடும் நேர்மையோடும் பிரச்சனையை அணுகுவது சிறந்தது.
நம் தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவற்றை சரி செய்ய என்ன செய்யலாம் என்று வெளிப்படையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நம் கருத்தை சொல்லலாம், அதே நேரத்தில் பிறர் சொல்ல வருவதையும் கவனமாக கேட்க வேண்டும். எதிராளி சொல்வதிலும் உண்மைகள் இருக்கக்கூடும். பெரும்பாலான புதிய கருத்துக்கள், ஐடியாக்கள் உருவாவது மாற்று கருத்துகளின் மூலம்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் நாளை சந்திப்போம்.